வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்துவும் செல்வமும் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்தாப்பா கொடு அப்படின்னு செல்வம் எடுத்து கொடுக்க முத்து அதை வாங்கி ஒரு பெரியவர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த பழத்தையும் சேர்த்து கொடு அப்படின்னு கொடுக்க, இந்தாங்க ஐயா அப்படின்னு முத்து கொடுக்குறாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு அந்த பெரியவர் வாங்கிக்கிறாரு. புது ட்ரெஸ் இருக்கு, பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு முத்து கொடுக்க அவர் வாங்கிட்டு கும்பிடு போட்டு கிளம்புறாரு. நல்லா இருப்பப்பான்னு நின்று வாழ்த்திட்டு போறாரு. இந்த அவருக்கு கொடு அப்படின்னு செல்வம் கொடுக்க அடுத்த லைன்ல இருக்க அவருக்கு கொடுக்குறாரு முத்து. அவரும் அதை வாங்கிட்டு நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததா புடவையை ஒரு லேடிக்கு கொடுக்க, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு வாங்கிட்டு போறாங்க அவங்க. ஏப்பா, சிஸ்டருக்கு நல்லாகணும்னு தினமும் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிற, ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு செல்வம் கேட்க, முத்து அதை வாங்கி கொடுத்துக்கிட்டு, ஏண்டா, வாழ்க்கையில் நாம் ஏதான நல்லது பண்ணாதான் நமக்கும் நல்லது நடக்கும். பாதி வாழ்க்கைய நான் உருப்படியாவே வாழலை, ஏனோ தானோன்னு இருந்துட்டேன் அப்படின்னு செல்வத்துக்கிட்ட பேசிக்கிட்டு அந்த பக்கம் லைனில் நிற்கிறவங்களுக்கு ஜென்ஸுக்கு வேஷ்டி சட்டை பழம், லேடிஸ்க்கு புடவை பழம்னு கொடுத்துட்ருக்காரு. அவங்க ரொம்ப நன்றிப்பான்னு வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன்னா அது எங்கள் அப்பா பண்ணின புண்ணியம்டா. என்னால் முடிஞ்ச 1-2 நல்லதையாவது பண்ணினாதான் மீனா நல்லா இருப்பால அப்படின்னு முத்து செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சரிங்கன்னு அப்பப்போ கும்பிட்டுக்கிறாரு. டேய், நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் எதுவும் ஆகாதுடா அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்க முத்து வாங்கி ஒரு லேடிக்கிட்ட கொடுக்க அவங்க அதை வாங்கிக்கிட்டு, நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு வாழ்த்த முத்து சந்தோஷமா சரின்னு தலையை ஆட்டிக்கிறாரு. நீ தைரியமா இருடா முத்து அப்படின்னு செல்வம் அடுத்தடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. இங்கே மீனா ஒரு இடத்துக்கு பூ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மேடம் இந்தாங்கன்னு கொடுக்க, வாமா மீனான்றாங்க இந்த லேடி. மீனா, ஒரு நிமிஷம் இருமா, இந்த மாசத்துக்கான பணம் இந்தா வாங்கிக்கோமான்னு அவங்க பணத்தை எடுத்து நீட்ட. இருக்கட்டும் மேடம், நான் பொறுமையாக வாங்கிக்கிறேன். காசு வாங்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கு. நான் கொஞ்சம் வசதியாக இருந்தா இங்கே பூ போடுறதுக்கு பணமே வாங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க மீனா. ஏற்கனவே பாதி பணம் தானேம்மா நீ வாங்குற அப்படின்னு அந்த லேடி சொல்ல, இதில் என்னங்க மேடம் இருக்கு, நீங்கள் ஆதரவு இல்லாத வயசானவங்களுக்கு எவ்வளவோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நியாயப்படி நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க மீனா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். நீ விலையை குறைச்சி வாங்குறதே பெரிய விஷயம், வாங்கிக்கோ புடி அப்படின்னு பணத்தை நீட்டுறாங்க. மீனா தயங்கிட்டு இருக்க, பரவாயில்ல வாங்கிக்கன்னு நீட்ட மீனா வாங்கிக்கிறாங்க. வசதி இருக்கிறவங்க பண்றது பெரிய விஷயம் இல்லைம்மா. பெருசா சம்பாதிக்கலன்னாலும் உன்ன மாதிரி சில பேர் உன்ன மாதிரி நிறைய உதவிகள் பண்றாங்க. இப்ப கூட கார் டிரைவர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஏதோ உடம்பு சரியில்லையா அவங்க ஒய்ஃபுக்கு, அவங்களுக்கு சரியாகணும்னு இங்க இருக்க வயசானவங்களுக்கு துணிமணி பழம்னு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த லேடி சொல்லு. அப்படியா, நல்ல விஷயம் தான்றாங்க மீனா. ஆமாம்மா அப்படிங்கிற மீனா அப்படியே உள்ளர பாக்குறாங்க. அவங்க கண்ணில் அங்க இங்க நடந்துட்டு இருக்க முத்துவும் இந்த பக்கம் நிக்கிற செல்வமும் படுறாங்க. அப்படியே மீனா ஆனந்த அதிர்ச்சியில சிலையா மாறிடுறாங்க. முத்து கையில ஒரு புடவையும் ஒரு பழத்தையும் எடுத்து முத்துக்கிட்ட கொடுக்க, முத்து சுத்தி வர பார்த்துட்டு, பாட்டி நீங்க வாங்கிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லப்பா, கால் வலி, நடக்க முடியல, அதனால தான் சொல்லிட்டு இருக்க. இருங்க ஏதோ வரேன் அப்படின்னு முத்து செல்வத்து கையில் இருக்க புடவையையும் பழத்தையும் வாங்கிட்டு அந்த லேடிக்கிட்ட போறாரு. மற்ற பெட்டுங்கள்லாம் உட்கார்ந்துருக்கவங்க அவங்கவுங்களுக்கு கிடைச்ச புடவையையும் துணிமணிகளையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு முத்து கொடுக்க, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு அவங்க புடவையை பார்த்துட்டு இருக்காங்க ஆசையா. ஏன் பாட்டி, கால் ரொம்ப வலிக்குமா பாட்டி அப்படின்னு முத்து கேட்க, ஆமாப்பா வலிக்கும், அடிக்கடி இந்த மாதிரி ஆகிடும்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, நான் கொஞ்சம் பிடிச்சி விடுறேன் பாட்டி, சரியாயிடும்னு முத்து பக்கத்து பெட்ல உட்காந்துக்கிட்டு படக்குன்னு அவங்க காலை அமுத்தி வைக்க ஆரம்பிச்சிடுறாரு. வேண்டாம்ப்பா தம்பி வேண்டாம்ப்பா, வேண்டாம் தம்பி, நீங்க எதுக்கு பண்ணிக்கிட்டு இதெல்லாம், வேண்டாம் விடுங்க அப்படின்னு அவங்க ரொம்பவே கூச்சமும் தயக்கமும் படுறாங்க. அட ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்கள் ரிலாக்ஸா உட்காருங்க அப்படின்னு முத்து அழுத்தி விட்டுக்கிட்டே, உங்களை மாதிரியே ஊரில் எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, எனக்கு அவங்க ஞாபகம்தான் வருது, அவங்களுக்கு நான் இப்படி தான் காலை பிடிச்சு விடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து அவங்க காலை அழுத்தி வைக்க,
மீனா அப்படியே சிலை மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்ப நெகிழ்ச்சியோட முத்துவை பார்க்குறாங்க. மற்றவங்கெல்லாம் ட்ரெஸ்ஸை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து பழத்தை உரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி புடவை பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கான்னு முத்து கேட்குறாரு. ஆ, நல்லா இருக்குதுப்பா. இதில் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எங்கள் பிள்ளைங்க கூட எங்களை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. உனக்கு நாங்கள் எந்த உறவும் இல்லைன்னாலும் எங்களுக்காக இவ்வளவு செய்றியேப்பா. நீ 100 வருஷம் ராசா மாதிரி வாழணும் தம்பி அப்படின்னு அந்த அம்மா தலையில் கை வச்சு ப்ளஸ் பண்ணுறாங்க. பாட்டி, நான் ஏற்கனவே ராசா மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு முத்து. முத்து சொன்ன வார்த்தை 1000ல் 1. எப்ப பார்த்தாலும் நம்மளை பத்தி புலம்பிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே இல்லாம நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்க வாழ்க்கைய இருக்கிற பொசிஷனை நினைச்சு சந்தோஷப்படணும். முத்து அதை அழகா ஒத்த வார்த்தையில சொல்லிட்டாரு. ஏன்னா எனக்கு ராணி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கா அப்படிங்கிற முத்து கொஞ்சம் குரல் உடைஞ்சி, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றீங்களா பாட்டின்னு கேட்குறாரு. என்னப்பா இப்படி கேட்டுட்ட, உனக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கிறாங்க அந்த அம்மா. என் பொண்டாட்டி பேரு மீனா, அவளுக்கு சீக்கிரமா முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது அப்படின்னு முத்து சொல்ல சொல்ல மீனா அப்படியே உறைஞ்சு போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விட்டா அழுதுருவாங்க போல இருக்கு. முத்து எழுந்து நின்று எல்லாரையும் பார்த்து, நீங்க சாமி கும்பிடும்போது மீனாவுக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் நடக்கணும், அவளுக்கு நல்லபடியா குணமாகணும்னு வேண்டிக்கிறீங்களா அப்படின்னு கை கூப்பி கேட்க எல்லாருமே கையை கூப்பி வேண்டிக்கிறோம்ப்பா, கண்டிப்பா வேண்டிக்கிறோம், ஒன்றும் கவலைப்படாதன்னு ஆளாளுக்கு சொல்றாங்க. முத்து மறுபடியும் பக்கத்து பெட்ல உட்கார்ந்தாலும் அவர்கிட்ட பழைய உற்சாகம் இல்லை. அவரு அங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவரையே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிற மீனா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு கால் அழுத்தி விட்ட ஒரு அம்மா, தம்பி உங்க மனசுல இவ்வளவு கவலை இருக்கா, நீ கவலைப்படாத, நாங்க எல்லாரும் உனக்காக வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முத்து நெகிழ்ச்சியோட கையெடுத்து கும்பிடுறாரு. ஆமா தம்பி, இவ்வளவு கஷ்டத்துலயும் எங்களுக்காக இவ்வளவு பண்றல்ல, கண்டிப்பா நாங்க எல்லாரும் வேண்டிக்குவோம்ப்பா, உன் பொண்டாட்டிக்கு எதுவுமே ஆகாதுப்பா அப்படின்னு இன்னொரு அம்மா சொல்ல, நன்றி பாட்டி அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு முத்து. மீனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மனசு ஃபுல்லா நிறைவும் நெகிழ்ச்சியும் முகத்துல முத்து மேல ஒரு பயங்கர கனிவுமா பார்த்துட்டு இருக்காங்க. கவலைப்படாம போயிட்டு வாப்பா அப்படின்னு ஒரு அம்மா கை கூப்பி விடை கொடுக்க முத்து அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் அப்படியே தளர்வா நடந்து செல்வத்துக்கிட்டு வர செல்வம் அவர் தோல்ல கைய வைக்க அப்படியே நின்று திரும்பி பாக்குறாரு. முத்து, அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துருக்குற, மோர் பந்தல் வைக்கிற, இப்ப இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு செய்யற, அடிக்கடி கோவிலுக்கு போற, எல்லார்கிட்டையும் மீனாவுக்காக வேண்டிக்கங்கன்னு கெஞ்சி கேக்குற, இவ்வளவும் பண்ணணுமாடா அப்படின்னு செல்வம் கேட்குறாரு. முத்து வெளியே வராத கண்ணீரை உறிஞ்சிக்கிட்டு, செல்வம், நாம ஒருத்தர் மட்டும் கடவுள்கிட்ட விழுந்து விழுந்து வேண்டினாலும் அது அவர் காதுக்கு கேட்குமான்னு தெரியலடா, அப்படியே கேட்டாலும் இவன் யாருக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கிறான்னு என் பிரார்த்தனைய கேட்காம போயிட்டாருன்னா, கண்டுக்காம போயிட்டாருன்னா அப்படின்னு முத்து லைட்டான கண்ணீரோட சொல்ல மீனாவும் கண்கலங்க நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே எப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா கண்கலங்கி நின்றுட்டு இருக்க, அதுக்குன்னு கேட்குறாரு செல்வம். இவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னாலும் இவங்க எல்லாரும் மீனாவுக்காக வேண்டிக்கிட்டாங்கன்னு வையேன், கொஞ்சமாவது சாமி இரக்கம் காட்டும் இல்லடா, இத்தனை பேரோட குரலையும் சாமி கேட்டு நல்லது பண்ணிடாதா அப்படிங்கிற ஆதங்கம் தாண்டா செல்வம் அப்படின்னு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணி கண்களில் கண்ணீரோட சொல்ல, மீனா இங்கே அதை விட ரொம்ப எக்ஸைட்டடா நின்று முத்துவையே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரோட வேண்டுதலுக்கும் ஒரு சக்தி இருக்கும்டா செல்வம். கடவுளே, யார் இந்த மீனா, இத்தனை பேர் மனசுல இருந்து வாயில இருந்து இந்த பேர் வருதுன்னு பாப்பாருல்ல அப்படின்னு முத்து கண்கலங்க சொல்ல செல்வத்துக்குமே கண்ணு கலங்கிடுது. இவ்வளோ பேர் வேண்டி இருக்கிறாங்க, அதனால மீனாவுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலாம்னு மனசு இறங்குவாருல்ல, அதனால தான்டா எல்லாரையுமே வேண்ட சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்ல மீனா கடகடன்னு கண்ணீர் விட ஆரம்பிச்சிடுறாங்க. செல்வத்துக்கும் கண்ணீர் கரை புரண்டு வருது. ஆனா படபடன்னு இமைய அடிச்சு அந்த கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் சாமிக்கு மனு போட வைக்கிற அப்படிங்கிறாரு. முத்தவன் கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, தெரியலடா, சாமி எந்த பக்கம் திரும்பினாலும் அது மீனா பேரை தாண்டா கேட்கணும், மீனாவுக்கு நல்லது பண்ணியே ஆகணும், அவருக்கு வேற ஆப்ஷனே இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்றேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. அதுக்கு மேல அழுகையும் அன்னையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத மீனா ஒரு விசும்பலோட ஏங்கன்னு கூப்பிட முத்து படார்னு திரும்பி பார்க்குறாரு. முத்து திரும்பி பார்க்க செல்வமும் பார்க்குறாரு. அங்கே மீனா
கண்ணீரோடு நின்றுட்டு இருக்காங்க. மீனா கிட்ட வர்ற முத்து, மீனா நீ என்ன அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, நான் இங்க பூ கொடுக்க வந்தேன். நீங்க இங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தாங்க இருந்தேன். கடவுளுக்கு என் மேல அக்கறை இருக்கான்னு தெரியல, ஆனா என் மேல இவ்வளவு பாசத்தையும் அக்கறையும் காட்டுற உங்களோட அன்பு எனக்கு போதுங்க. அதுவே எனக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கும் அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு விசும்புன்னு விசும்பி அப்படியே அவரை தோல்ல சாஞ்சி ஹக் பண்ணிக்கிறாங்க. முத்துவும் கொஞ்சம் தயங்குறவரு அப்படியே மீனாவை லைட்டா ஹக் பண்ணி முதுகுல தட்டி கொடுத்துக்கிட்டே, மீனா 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 அழாத மீனா, மீனா இங்க பாரு அழாத அப்படின்னு மீனாவை அவங்க நெஞ்சில இருந்து எடுத்து முகத்துல இருக்க கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க லேடிக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காதுங்கிற மாதிரி அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்காக நீங்க இவ்வளவு பண்றீங்க, உங்க பாசத்துக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு கூட தெரியல அப்படின்னு மீனா முத்துவை பார்த்து கலங்கி நிக்கிறாங்க. ஏய் என்ன மீனா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? என் மேல நீ எவ்வளவு உயிரா இருக்கிறன்னு எனக்கு தெரியும் மீனா. நம்ம கல்யாண வாழ்க்கையில நீ எனக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்கிற, விட்டு கொடுத்து போயிருக்கிற. நீ என் உசுறு மீனா, தப்பாலாம் எதுவும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு முத்து உறுதியா சொல்ல, மீனாமா ஒரு முகத்தை நிமிந்து பார்த்து, நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுங்க. சீக்கிரமாவே நான் உங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுப்பேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மீனா முத்துவோட கைய பிடிச்சிக்க, அந்த நம்பிக்கை போதும் மீனா, நம்பிக்கை தான் எல்லாமே, அழாத அப்படின்னு ரெண்டு கையாலையும் அவங்க கன்னத்துல இருக்க கண்ணீரை தொடச்சு விடுறாரு. கடைசி வரல அந்த அம்மா நிமிந்தம் பார்க்கல, ஏன்னு கூட கேட்கல. அடுத்த சீன், மீனா வேற ஒரு புடவையில வெளியே இருந்து ரொம்ப டயர்டா வர்றாங்க. முத்து ஹால்ல உட்காந்து சோஃபால மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. வர்ற மீனா பர்ஸ டீபாய் மேல வச்சுட்டு கையை உதறிக்கிட்டு ரொம்ப டயர்டா ஒரு சோஃபால உட்காடுறாங்க. அவங்க கழுத்தை இப்படியும் இப்படியுமா திருப்பி அறத்தூக்கத்துல எந்திரிச்சவங்க மாதிரி உட்கார்ந்துருக்க. மீனா என்ன மீனா ரொம்ப டயர்டா இருக்க, என்னாச்சு, எல்லாம் ஓகே தானேன்னு முத்து கேக்குறாரு. அவங்களும் கையை அழுத்தி வச்சுக்கிட்டே, இன்னைக்கு நாள் ஃபுல்லா செம்ம பிஸிங்க, பூ ஆர்டர் கண்டினியூஸா வந்துகிட்டே இருந்துச்சா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மீனா, சரி நீ போ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா, உனக்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு முத்து சொல்றாரு. அப்போ ரவி ஒரு பக்கத்துல இருந்து வர்றாரு. ஆமா நீங்க போய் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, டின்னரை பத்தி கவலைப்பட வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன்றாரு ரவி. உடனே மீனா கண்கள் மின்ன, என்னது டின்னரை நீங்க பாத்துக்க போறீங்களா அப்படின்னு கேட்க, அவரும் ஆமான்னு தலையாட்டுறாரு. என்ன சமைக்க போறீங்க அப்படின்னு மீனா கேட்க, சிம்பிள் தான், ஒரு ஸ்பெஷலான பொங்கல் செய்ய போறேன் அப்படின்னு ரவி சொல்ல, பொங்கலா அப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்க மீனா. மொத்தமும் சிரிப்போட பாக்குறாரு. கேட்கும் போதே நல்லா இருக்கே, டேஸ்ட் பண்ண ரொம்ப ஆசையா இருக்கு ரவி அப்படின்னு மீனா சொல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்னு ரவி கிச்சனுக்கு போக மீனா அவங்க ரூம்குள்ள போறாங்க. கிச்சனுக்கு வர்ற ரவி மேல இருக்க டப்பில இருந்து ரைஸ் எடுக்கிறாரு. அது தூய மல்லி அரிசி டம்ளர்ல அளந்து ஒரு பவுல்ல போடுறாரு. அடுத்து ஒரு செம்புல தண்ணிய மொண்டு ஊத்துறவரு அதுல இருக்க அரிசிய அப்படியே அரிச்சு குக்கர்ல போடுறாரு. அடுத்ததா அது கூட பருப்பையும் போடுறாரு. ஒரே கழுவின அரிசிய குக்கர்ல போட்டு பருப்பை போட்டு அதுக்கு தண்ணியை ஊத்தி குக்கரை மூடிட்டாரு. அடுத்து விசில போட கொஞ்ச நேரத்திலேயே விசில் வருது. ரூம்ல இருந்து ஃப்ரெஷ் அப் ஆகி வர்ற முத்து அந்த வாசத்துல அப்படியே நின்னுடுறாரு. இப்போ அரிசிக்கான விளம்பரம் சின்ன ஸ்லைடா போயிட்டு இருக்குது. பாரத் ஜிஐ தூய மல்லி அரிசி தமிழ்நாடுன்னு போட்டு அதுல பியூர் ஜாஸ்மின் அரோமேட்டிக் ரைஸ்னு கொடுத்துருக்காங்க. முத்து அந்த விசில் வந்தப்ப வந்த வாசத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்னுடுறாரு. அவர் முகத்துல கொஞ்சம் கொஞ்சமா புன்னகை மலருது. ஏய் அப்படின்னு ரொம்ப ஆர்வமும் சந்தோஷமா கிச்சனுக்கு ஓடுறாரு. அங்க ரவி பொங்கலுக்கு தாளிப்பு கொடுத்துட்டு இருக்காரு. டேய் அப்படின்னு கூப்பிட, அப்படின்னு திரும்புறாரு கையில குக்கரோட. மறுபடியும் அடிவயிறு வரையில முத்து அந்த வாசனை இழுக்கிறாரு. பொங்கலோட வாசனை செம்மையா இருக்குடா ரவி, என்ன அரிசி யூஸ் பண்ணடான்னு முத்து கேக்குறாரு. இது சாதாரண அரிசி இல்லடா, இதுதான் தூய மல்லி அரிசி, இது பாரத் ஜிஐயோட ப்ராடக்ட், இதுல நேச்சுரலாவே செம்ம வாசனை, அதோட சாஃப்டான டெக்ஸ்சரும் நல்ல டேஸ்டும் இருக்கதால சாப்பாடு இன்னும் ஸ்பெஷலா இருக்குன்றாரு ரவி. அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுட்டு நிக்கிறாரு முத்து. பாரத் ஜிஐ டேட் ப்ராடக்டா அப்படின்னா என்னன்னு முத்து கேக்குறாரு. பாரத் ஜிஐ டேட் ப்ராடக்ட்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருந்து விளைஞ்சி வரும்
அதோட தனித்துவமான குவாலிட்டிக்கு பேர் போனது அப்படின்னு ரவி சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்காரு. இது நம்ம பாரம்பரியத்தை காப்பாத்துறது மட்டும் இல்லாம நம்ம நிலத்தால காலத்தால அழியாத ஒரு பொக்கிஷமாவும் இருக்கும் அப்படின்னு ரவி சொல்ல, முத்து புன்னகையோட பொங்கலை பாக்குறாரு. ஒரு நாள் முழுக்க கடினமா உழைக்கிறோம், ஸோ இதை செஞ்சு கொடுத்து அண்ணிய இதமா கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண வைக்க போறேன் அப்படின்னு ரவி சொல்ல, முத்து ரொம்ப சந்தோஷமா தலையாட்டிட்டு, இப்பதான் நீ என் தூயமல்லி அரிசியை செலக்ட் பண்ணேன்னு தெரியுது, நாம சாதாரணமா செய்யற டிஷ்ஷை கூட ஸ்பெஷல் ஆக்கிடும்ல அப்படின்னு முத்து கேட்க, புன்னகை மன்னனா ஆமான்னு தலையாட்டுறாரு ரவி. முத்துவும் கண்கள் முன்ன பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ரெஷ்அப் ஆகி வர்ற மீனாவும் வாசத்தை பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்துடுறாங்க. அவங்க ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க 2 பேரும் ஹாட் பாக்ஸோட கிச்சன்ல இருந்து இங்க வந்துடுறாங்க. ஒரு முடக்கு தண்ணியை குடிச்சிட்டு உடனே மீனா அப்பா அப்படின்னு வாசனை இழுத்துட்டு, இந்த வாசனைய பசிய தூண்டுதே, இப்பவே டேஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு பரபரப்பா தட்டை எடுத்து நீட்டுறாங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீ அப்படின்னு பொங்கலை எடுத்து வைக்கிறாரு ரவி. உடனே அப்படியே தட்டு பக்கமா குனிஞ்சி ஸ்மெல் பண்றாங்க மீனா. மனசு நிறைய வாசனையை நிரப்பிக்கிறாங்க. ரவி இன்னொரு கரண்டி பொங்கலை வைக்க அதை குழி பண்றாங்க. அதுக்கு நடுப்புற சாம்பாரை ஊத்துறாரு அவரு. மீனா கொஞ்சம் பொங்கலை எடுத்து அப்படியே சாம்பார்ல லைட்டா கலக்கி ஒரு ஸ்பூன் வாயில போடுறவங்க அப்படியே அதை ரசிச்சு கண்ணை மூடி உட்காந்துடுறாங்க. அது அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரி துளி துளியா தொண்டையில இறங்க அந்த ஃபீலிங்கை ரொம்ப ரசிக்க முத்துவும் அதை பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. ரவியும் ரொம்ப ரசனையோட ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்க மீனா அதை முழுங்கிட்டு கண்ணை திறந்து, எங்க அம்மா செய்யற மாதிரியே அதே மாதிரியே எக்ஸாக்டா இருக்கு ரவி அப்படின்னு சொல்ல, முத்துவும் அவர் தட்டில் போட்டு சாம்பாரை ஊற்றி ஸ்பூன் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவரும் சாம்பார்ல கொஞ்சம் பொங்கலை குழப்பி வாய்க்குள்ள வைக்கிறவரு. ஆஹா வாசனையும் சாஃப்ட்னஸும் செம்மையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்பூனை அவசர அவசரமா அள்ளி சாப்பிட ரவி சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போதும் அவ்வளவு இதமா இருக்குது அப்படின்னு நம்ம செஃப் தீனா மாதிரியே ரசிச்சு ருசிச்சு சொல்றாரு. இப்பதான் தெரியுது இந்த ரைஸ் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்னு அப்படின்னு முத்து ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு ரவி. மீனாவும் ரொம்ப சந்தோஷ சிரிப்போட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து ரவியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அட பாவிங்களா, நல்லா இருக்குன்னு 3 பேருமே மூச்சு முட்டை சாப்பிட்றீங்க, மற்றவங்களுக்கெல்லாம். அடுத்ததா கராத்தே கிளாஸ் மாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டு எல்லாருக்கும் ரெஸ்ட் கொடுக்குறாரு. இன்னொரு பேட்ச்ல ஆரம்பிக்கிறாங்க. அவரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க குரூப்ல தான் சீதாவும் இருக்காங்க. அவங்களும் இப்போ கராத்தே ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்க ஒயிட் பெல்ட் தான் போட்டிருக்காங்க. அப்போது மீனா மெதுவாக அப்படியே உள்ளர வர்றவங்க அவங்க தங்கச்சி கராத்தே பண்ணுறதை பார்க்குறாங்க. புன்னகையோட பார்த்துட்டு இருக்கிறவங்க சீதா சீதா அப்படின்னு மெதுவாக கூப்பிடுறாங்க. சீதாவோட பார்வை இவங்க மேலே பட இங்கே வான்னு மீனா கூப்பிடுறாங்க. உடனே சீதாவும் அவங்க மாஸ்டருக்கு விஷ் பண்ணுறாங்க. அவரும் பார்த்துடுறேன் மாஸ்டர், ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன்றாங்க சீதா. போயிட்டு வா அப்படின்னு அவரும் லைட்டாக குனிஞ்சு சொல்ல இவங்களும் இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு இங்க வர்றாங்க. மீனா கையில ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. சீதா பக்கத்துல வர இந்தா சீதான்னு கொடுக்குறாங்க. மீனா, என்னக்கா இங்க வந்திருக்கிற அப்படின்னு சீதா கேட்க புடின்னு நீட்டுறாங்க பாட்டில. என்னது இதுன்னு அவங்க கேட்க பக்கத்துல ஒரு வேலையா வந்த, அதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், நீ ஜூஸை குடி அப்படின்னு சில்வர் பாட்டில அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. எதுக்குக்கா இதெல்லாம்ன்றாங்க சீதா. பரவாயில்ல குடி, கராத்தே எல்லாம் கத்துக்கிற, உனக்கு உடம்புல தெம்பு வேணும்ல, குடி அப்படின்னு மீனாவே பாட்டில் மூடிய திறந்துடுறாங்க. சீதாவும் ஒரு முடக்கு குடிச்சிட்டு வாயை தொடச்சிக்கிட்டு மாமா எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவர் எனக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும்னு நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப எனக்கு ஓரளவுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு மீனா சொல்ல, இது போதும்க்கா, நீ தைரியமா இருந்தா போதும், எந்த பிரச்சனையும் வராது. மாமா எப்பவும் உன்னை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு, நீ எப்படியாவது குணம் ஆயிடணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சீதா சொல்ல, ஆமா சீதா, இந்த ஆபரேஷனுக்கு நான் சம்மதிக்க முக்கிய காரணமே அவர்தான். அவர் மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. உனக்கும் இந்த மாதிரி ஒரு புருஷன் அமைஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல அப்படின்னு மீனா சொல்ல, அது வரைக்கும் இதெல்லாம் மறந்திருந்த சீதாவோட முகம் அப்படியே வாடி போக ஆரம்பிக்குது. அருண் உனக்கு சப்போர்ட்டா இருந்திருந்தா நீயும் சந்தோஷமா இருந்திருப்ப, நாங்களும் உன்னை நினைச்சு சந்தோஷமா இருந்திருப்போம் அப்படின்னு மீனா சொல்ல, அதை விடுக்கா, எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி அமையாது அப்படின்னு ஒரு தத்துவத்தை சிம்பிளா சொல்ற சீதா,
ஆமாம், நீ இப்போ ஆப்ரேஷனுக்கு ரெடியாக இருக்கல்லன்னு கேட்குறாங்க. நான் ரெடியாக இருக்கேன், பிரச்சனை இல்லை. நாளைக்கு நான் போய் அட்மிட் ஆயிடுறேன்றாங்க மீனா. சரிக்கா, கிளாஸ் போயிட்டுருக்கு, நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சீதா திரும்புகிறாங்க. ஏய் இரு, நானும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்து பார்த்துட்டு அப்புறம் கிளம்புறேன். முதல்ல நீ ஜூஸை குடின்றாங்க மீனா. சீதா லைட்டாக சிரிப்போட பார்க்க குடின்னு மீனா சொல்ல சீதா குடிக்கிறாங்க. அந்த கராத்தே சென்டருக்கு வெளியே அருண் வேகமாக கொண்டு வந்து அவரோட பைக்கை நிறுத்த அவர் பைக்கில் இருந்து இன்னொருத்தரும் யூனிஃபார்மில் இறங்குறாரு. சீதா ஜூஸை குடிச்சிட்டு இருக்க மீனா அப்படியே அங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் முன்னாடி வர்றவங்க வெளியே கொண்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு நிற்கிற அருணையும் அவரு கூட இருக்கவரையும் பார்க்குறாங்க. உடனே அவங்க பதறி போய் ஏய் சீதா, அருண் அப்படின்னு திரும்பி தங்கச்சிட்ட சொல்கிறாங்க. யூனிஃபார்மில் இருக்க அருண் இந்த இடம் தானே அப்படின்னு அவர் கூட வந்தவர்கிட்ட கேட்க ஐயோ அவர் எங்க இங்க அப்படின்னு சீதா ரொம்பவே பயப்படுறாங்க. சரி வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அருண் இங்கே சென்டருக்குள்ளே வர போகிறாரு. அக்கா வாக்கா போகலாம் அப்படின்னு மீனாவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்குள்ளர ஓடிடுறாங்க சீதா. அக்கா அக்கா சீக்கிரம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற சீதா அங்கே இருக்க ஒரு மறைவுக்குள்ள மீனாவோட உள்ளர போயிடுறாங்க. அப்போ அருண் கூட வந்தவர் உள்ளர வந்து சார்னு கூப்பிட மாஸ்டர் திரும்பி பார்க்குறாரு. சார் அப்படின்னு அவர் கூப்பிட சார் கொஞ்சம் கூட வர்றீங்களான்னு கேட்குறாரு அவரு. சார் என்னங்க சார் அப்படின்னு மாஸ்டர் கேட்க சார் பேசணுங்கிறாரு. நீங்கள் தானே மாஸ்டர், வாங்க அப்படின்னு சொல்ல நான் தாங்க சார் மாஸ்டர் அப்படின்றாரு அவரு. வாங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரர் நடக்க கூடவே மாஸ்டரும் வர்றாரு. உள்ளர குழந்தைங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ப்ராக்டிஸ் பண்ற ஹாலுக்கு முன்னாடி இருக்க இடத்துல அருண் நின்றுட்டு இருக்காரு. கூட போன போலீஸ்காரர் மாஸ்டரை கூட்டிக்கிட்டு அங்க வர்றாரு. வர மாஸ்டர் வாங்க சார் அப்படின்னு அருணை ரிசீவ் பண்ண அவரும் கை கொடுத்துட்டு நீங்க தான் மாஸ்டரா அப்படின்னு கேட்க ஆமாங்க சார் நான் தான் மாஸ்டருங்கிறாரு அவரு. இங்க லேடிஸும் வர்றாங்களான்னு அருண் கேட்க ஆமாங்க சார் லேடிஸும் வர்றாங்கன்னு அவர் சொல்ல மறைவுல இருந்து 2 பேரும் தலைய மட்டும் நீட்டி எட்டி பாக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் கத்து கொடுக்குறீங்களே, அவங்க கத்துக்கிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு அருண் கேக்குறாரு. என்னங்க சார் இப்படி கேட்டுட்டீங்க, அவங்க இதெல்லாம் கத்துக்கிட்டா ஏதாவது பிரச்சனைன்னா தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு மாஸ்டர் சொல்ல அருணை சிரிச்சுக்கிட்டே ஆமாங்க சார், நீங்க இவங்களுக்கெல்லாம் இப்படி கத்து கொடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் ஆம்பளைங்க நிலைமை தான் ரொம்ப மோசமா போயிடும் அப்படின்னு சிரிக்க மாஸ்டரும் சிரிக்கிறாரு. மீனாவும் சீதாவும் கடுப்போட ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அருண் மாஸ்டர் கிட்ட சிரிப்போட நின்று பேசிட்டு இருக்கிறத பார்க்குற மீனா பரவாயில்லையே சீதா, உன் புருஷனுக்கு சிரிக்க கூட தெரியும் போல இருக்கு, முதல் தடவை பார்க்குறேன்னு சொல்ல சீதா ஒரு விரக்தியான பார்வை பார்க்குறாங்க. சார் நாங்கள் முதல்ல எதுக்கு வந்தோம்னு சொல்லிடுறேன், இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கு இல்லையா அப்படின்னு அருண் சொல்ல அவர் ஆமான்றாரு. இங்கே கராத்தே கற்றுக்க வர்றவங்கலாம் வண்டி அங்கே அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க. ஸ்கூல் பஸ்ஸை டேர்னிங்ல வரும்போது திருப்ப முடியறது இல்லையா, அதுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, சொல்லிட்டு போலான்னு வந்தோம் அப்படிங்கிறாரு அருண். சாரி சார், நான் பசங்களை பார்க்க சொல்கிறேன், நானும் அப்பப்போ சொல்லிக்கிட்டு தாங்க சார் இருக்கேன், புதுசாக வர்ற சில பேர் வெளியே விட்டுடுறாங்க சார், நான் பார்த்துக்கிறேங்க சார், சாரி சாருங்கிறாரு மாஸ்டர். அப்படின்னு தலையை ஆட்டுற அருண். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்கூல் ஹவர்ஸில் டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறதுக்கு உங்கள் கராத்தே கிளாஸ்லேருந்து ஒரு 3 பேர் வேணும் அப்படின்னு அருண் சொல்ல சார் அது ரொம்ப நல்ல விஷயம் தானேங்க சார், நீங்களே வந்து செலக்ட் பண்ணுங்க வாங்க அப்படின்னு மாஸ்டர் அருணை உள்ளர கூட்டிட்டு வர்றாரு. ஐயோ அக்கா நான் போகலைன்னா என்னை விட மாட்டாங்க, நான் மாட்டிக்குவேன், நான் போறேன் அப்படின்னு பாட்டில மீனா கையில துணிச்சுட்டு சீதா அங்க ஓடுறாங்க. சீதா ஓடி போய் பயத்தோட லாஸ்ட் ரவுண்ட்ல நின்றுட்டு பிராக்டிஸ் ஆரம்பிக்க மீனா பயத்தோட தலையை நீட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளர வர்ற மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸை நிப்பாட்டுங்க, நீங்க போய் எல்லாரும் லைன்ல நிக்க வைங்க அப்படின்னு மாஸ்டர் சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸை நிறுத்துறாங்க. மீனா அங்க மறைவுல இருந்து ரொம்பவே பயத்தோட எட்டி பாக்குறாங்க. எல்லாரும் லைனை ஃபாலோ பண்ணி நில்லுங்க, சின்ன பசங்கள்லாம் அந்த பக்கம் நில்லுங்க அப்படின்னு மாஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க இன்னொரு மாஸ்டர் எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. சீதா பயங்கர பயமும் உதறலுமா நிக்கிறாங்க. சார் இவங்க எல்லாருமே நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க சார், உங்களுக்கு யார் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாங்க சார் அப்படின்னு மாஸ்டர் சொல்ல சீதா கொஞ்சம் குட்டையா இருக்குது, அவங்களுக்கு ரொம்பவே வசதியா இருக்கு. ஒரு பொண்ணோட பின்னாடி ஒளிஞ்ச மாதிரி நிக்கிறாங்க. அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க இங்க சீதாவை விட மீனாவுக்கு தான் பக்கு பக்குன்னு ஒரே பயமா இருக்குது. அப்படியே மூச்சை பிடிச்சிட்டு நெஞ்சில கைய வச்சுட்டு நிக்கிறாங்க. ஒரு ரோவை பார்த்து அருண் அடுத்த ரோவுக்கு போறாரு. அவர் அப்படியே அடுத்த ரோவுக்கு நகர சீதா லைட்டா முகத்தை மறைச்சிட்டு கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க.
மீனா திக்கு திக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. சீதா மறைஞ்சிருந்தாலும் லைட்டா தலைய மட்டும் நீட்டி பாக்குறாங்க. நீங்க நீங்க அப்படின்னு 2 பேரும் சொல்றவரு யாரோ ஒருத்தங்க ரொம்ப நேரமா மறைஞ்சு மறைஞ்சு ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி எட்டி பாக்குறாரு. இப்போ மீனாவுக்கும் ரொம்ப பயமாயிடுது. அப்படியே கண்ணெல்லாம் வெளியே வர்ற மாதிரி படபடக்கிற இதயத்தோட பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. சீதாவுக்கு பயத்துல அவங்க ஹார்ட் பீட் அவங்க காதுலயே நல்லா கேக்குது. அப்படியே சீதா பக்கமா கைய நீட்ட மீனா நடுநடுங்கி போக சீதாவோட ரைட் சைட்ல நிக்கிற பையனை பார்த்து தம்பி நீங்கன்றாரு அருண். அப்படின்னு அவரு விரல நீட்டிட்டு ஒரேட்டம் பின்பக்கமா வர சார் அப்படின்னு ஒரு பொண்ணு கூப்பிட்டுட்டு முன்னாடி வர்றாங்க. சார் எனக்கும் இந்த சோஷியல் சர்வீஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல ஓ அப்படிங்கிறாரு அருண். நானும் வரேன். அந்த பொண்ணு வாலண்டியரா வர்றாங்க. சரி வாங்க அப்படின்னு அருண் சொல்ல ஓகே நீங்க மட்டும் வாங்க, மற்றவங்கெல்லாம் போய் கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு மாஸ்டர் சொல்ல அருணும் அவர் கூட வந்த போலீஸ்காரரும் அப்படியே திரும்பிடுறாங்க. சார் 4 பேரை செலக்ட் பண்ணியிருக்கேங்க சார், நாளையிலேருந்து அனுப்பிடுங்க அப்படின்னு அருண் சொல்ல சரிங்க சார்ங்கிறாரு மாஸ்டர். டைம் நான் அப்புறமா சொல்றேன், அவங்கள வர சொல்லுங்கன்னு அருண் சொல்ல சரிங்க சாருங்கிறாரு அவரு. அப்பாடான்னு ஒரு சின்ன நிம்மதி பெருமூச்சோட மீனா எட்டி பாக்குறாங்க. அதுக்குள்ள மறைவுல இருந்து அவசர கொடுக்கையாட்டம் மீனா வெளியே வர மீனா அப்படின்னு அருண் கம்பீரமா கூப்பிடுறாரு. ஐயோ பாத்துட்டாரா அப்படின்னு மனசுல தந்தி அடிக்க மீனா மெல்ல திரும்புறாங்க. மீனா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அருண் பயங்கர ஆச்சரியமா கேக்குறாரு. இங்க நான் பூ கொடுக்க வந்தேன், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு மீனா கேக்குறாங்க. நான் எப்படி நல்லா இருப்பேன், நீங்க தான் சீதாவை கூட்டிட்டு போய் வச்சிட்டீங்களே, அப்புறம் எப்படி நான் நல்லா இருக்கதுன்றாரு அருண். மீனா அவரை முறைச்சிட்டு நிக்க ஆனா ஒண்ணு, நீங்க சீதாவை கூட்டிக்கிட்டு போனதால என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம், என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். சீதாவை கூட்டிட்டு போனதுல உங்க புருஷனோட பங்கு தான் முக்கியமா இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அருண் வெடுக்கு வெடுக்குன்னு பேச மீனா என்ன இவரு இன்னமும் கொஞ்சம் கூட திருந்தலையே, எவ்வளவு திமிரா பேசுறாருன்னு பாத்துட்டு இருக்காங்க. என்ன பழி வாங்கறதுக்காக அருண் சொல்ல அப்படிலாம் நீங்க ஏன் நினைக்கிறீங்க, என் புருஷனுக்கு யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது, எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு மீனா கத்துறாங்க. என்னையும் என் ஒய்ஃபையும் பிரிச்சது நல்லதா அப்படின்னு அருண் கேக்குறாரு. அதுக்கு காரணமே நீங்க தானே, உங்களை நம்பி வந்த உங்க மனைவிய எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு மீனா சில்லுவண்டு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. பேசுங்க பேசுங்க, நீங்க பேச வேண்டிய நேரம் பேசுங்க அப்படின்னு அருண் ரொம்ப மிடுக்கா நடந்து அங்கிருந்து போயிடுறாரு. அட என்னடா இவரு அப்படின்னு அசந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க மீனா. அப்போ சீதா பயந்து பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு வேகமா அங்க ஓடி வர்றாங்க. அக்கா அப்படின்னு அவங்க மீனா கிட்ட வந்து நிக்க, நீ ஒன்னும் பயப்படாத சீதா, அவர் ஒன்னும் உன்னை பார்க்கல அப்படின்னு சொல்ல சீதா கலக்கமா நிக்கிறாங்க. எல்லாம் சரியாயிடும் சீதா, அவரு நாங்க உன்னை கூட்டிட்டு வந்துட்டோன்ற கோவத்துல பேசுறாரு, அப்ப அவருக்கு உன் மேல பாசம் இருக்குன்னு தானே அர்த்தம், எல்லாம் சரியாயிடும் நீ கவலைப்படாத அப்படின்னு சீதாவோட தோல் அமர்த்தி ஆறுதல் சொல்றாங்க மீனா. அப்படின்னு தலையாட்டி வைக்கிறாங்க சீதா. அடுத்ததா மீனா ஒரு கோவில்ல வந்து சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு ஆபரேஷன் நடக்க போகுது, இது முடிஞ்சாதான் எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னே தெரியும், எல்லாம் நல்லபடியா நடக்கணும், எனக்காக இல்லைன்னாலும் என் புருஷனுக்காக நான் குணம் ஆகணும், அவரு எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஆபரேஷன் முடிஞ்சு எனக்கு நல்லபடியா குழந்தை பிறந்து நானும் அவரும் நல்லா இருக்கணுமா, அதுக்கு நீதாம்மா வழிகாட்டணும் அப்படின்னு மீனா சாமி கிட்ட உருகி வேண்டிட்டு இருக்க. கோவிலுக்கு வர்ற லேடிஸ் பேசிக்கிட்டே வர்றாங்க. அதுல ஒரு ப்ளூ சாரி லேடி ஒரு ரெட் கலர் சாரி லேடி கிட்ட, இந்த தம்பி ஒரு வாரமா இங்க வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அந்த ரெட் கலர் சாரி லேடி அவரோட ஒய்ஃபுக்கு ஏதோ உடம்பு முடியலையா, அவங்களுக்கு குணமாகணும்னு சொல்லி ரொம்ப நேரமா சாப்பிடாம கொல்லாம அங்க பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ஓ அப்படிங்கிறாங்க ப்ளூ சாரி. சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு நின்றுட்டு இருந்த மீனா இதை கேட்டுட்டு லைட்டா திரும்பி பாக்குறாங்க. அப்போ இன்னும் 2 பேரும் வர 4 பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. இந்த காலத்திலயும் இப்படி ஒரு நல்ல புருஷனா, இப்படி ஒரு புருஷன் கிடைக்க அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ப்ளூ சாரி சொல்ல ரெட் சாரி ஆமான்றாங்க. அட பரவாயில்லையே, யாரோ அவங்க ஒய்ஃபுக்காக இவ்வளவு தூரம் பண்றாங்களா அப்படின்னு நினைக்க மீனாவோட இதழ்கள்ல ஒரு சிரிப்பு வருது. அடுத்ததான் மீனா சாமி கும்பிட்டுட்டு பிரகாரத்துக்கு வர அங்க தரையில அங்க பிரதட்சணமா சுத்திட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, முத்துதான். வர்றப்போ குப்புற இருந்தவரு அடுத்த சுத்துல முகத்தை பாத்துடுறாங்க. அவங்க மூச்சு அப்படியே ஹோல்ட் ஆயிடுது. நம்ப முடியாத திகைப்போட அவங்க நடந்து வர அவங்களுக்கு முன்னாடி அவர் உருண்டு அந்த பக்கம் போறாரு. மீனாவுக்கு கண்கள்ல கடகடன்னு கண்ணீர் வழிஞ்சிருது. அப்படியே அங்க பிரதட்சணம் போயிட்டு இருக்க முத்துவை பார்த்து சில மாதிரி நின்னுடுறாங்க மீனா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.